என்னுடைய கனவு, நம்மால் வரப்பாவுடைய கனவு, ஒருங்கிணைந்த பண்ணை. என் பண்ணைக்கு வந்துச்சுன்னா எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். அப்புறம் கீரை, அந்த கீரை, வல்லார, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டங்க, எல்லா கறியும் விற்பேன். எல்லா கறியும் இருக்கும். மீன் வேணுமா அங்க குளம் இருக்கும், பிடிச்சி தருவேன். எல்லாம் தருவேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை வைக்கிறேன்னா அந்த மாடு எப்படி மேயுது, அது சரியா இருக்கா போகுதா வரதான் கண்காணிக்கிறவனுக்கு கல்வி எஜுகேஷன் தேவையில்லை. என் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை வேக்கம் கிளீனர் குப்பையை இழுக்கிற மாதிரி சாணத்தை இழுத்து ட்ரக்கில் அந்த டிராக்டர்ல போடுறவனுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, கல்வி தேவையில்லை. ஆனா எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்கும், இந்த சொந்த மாநில மக்களின் பால் தேவைக்கு எவ்வளவு போகுது, இது பால் குவா தயாரிக்க எவ்வளவு போகுது, பாலாடை கட்டி நெய் தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க, மோர் தயாரிக்க எவ்வளவு அனுப்பி இருக்குங்கிற கணக்கு எழுதுறதுக்கு படிச்சவன் தேவைப்படுது. அங்க படிச்சவனுக்கு வேலை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. உழவு என்பது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய பாரம்பரிய உழவாண்மை என்பது வேற. ஏன் மாடு வச்சு உழுதும்? ஒரு 60 கிலோ எடையுள்ள மனிதன் ஒரு தரையில புல்வெளியில தொடர்ந்து நடந்தா அந்த இடத்துல பாதை விழுந்துருது, வேற எதுவும் முளைக்கிறது இல்லை. ஆனால் 3 டன் 4 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு அழுத்தினால் அந்த மண் கெட்டி விட்டு போயிடும், எதுவும் முளைக்காது. கெட்டிவிட்ட இறுகிய மண்களில் புல்கள் தான் முளைக்கும், புற்கள் தான் முளைக்கும். நெல்லோ மற்ற தானிய பயிர்களோ முளைக்காது. இது நல்லா விளைக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அப்பா என்ன சொல்றாங்க, கலப்பை வைத்தா உழணும். கலப்பை வைத்தா அதான் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். மண்ணு கீழே இருந்து புரட்டி மேல போகணும். ரசாயன உரங்களை கைவிடணும். அப்ப இயற்கை வேளாண்மைக்கு வரணும். இயற்கை உரங்கள்லாம் எதுல இருக்கு, ஆடு மாட்டு கழிவுல தான் இருக்கு. அப்ப ஆடு மாடு வளர்க்காம எப்படி ஆடு மாட்டு கழிவு கிடைக்கும்? வாய்ப்பில்லை. அப்போ ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம். பாரு, காற்று நஞ்சாயிருச்சு, மீன் பிடிக்க போக முடியல நம்மளால. கடல் எப்படி, கடல் வண்ணத்தப்ப நேரத்தப்ப. ஏன் எல்லா ஆளை கழிவையும் உள்ளே விட்டு, கடல் இருந்தா உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு நீ சின்ன சின்ன இந்த மொத்த பிளாஸ்டிக் நெகிழிய குப்பையில உள்ள தள்ளிட்ட. அதுல அவன் என்ன சொல்றான், கடல் சூப்புங்கிற அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நுண் துகள்களா மாறி மாறி போய் அது என்ன செய்யுது, உப்பு தயாரிக்கிறோம்ல, அந்த உப்புல வந்துருது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது என்ன ஆயிருதுன்னா, பிறக்கிற குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கு, ஒவ்வொரு ஆண்மகனின் விந்தணுக்குள்ள இருக்குதுங்கிறான் பிளாஸ்டிக் துகள். நான் போட்டு காட்டுவேன் பாரு படம். இப்ப உனக்கு சரியா வரலது, அடுத்த தடவை போட்டு காட்டுற மாதிரி இருந்தா தொப்புள் கொடியில் இருக்கு வர, எடுத்து கட்டு காட்டுறான் பாரு அப்படின்னு. நீ எங்க போயிட்டு இருக்க, எங்க போயிட்டு இருக்க? மீன்களின் எண்ணிக்கையை விட கடலுக்குள் பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறான். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு குப்பை இந்த கடலுக்குள்ள கிடக்குங்கிறான். உலகில் அமேசான் காடு, அது பூமியின் நுரையீரல்ங்கிறான். அமேசான் மலைக்காடுகளை நுரையீரல்ங்கிறான், பூமியின் நுரையீரல்ங்கிறான். உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து 20 விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது. பிறகு 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருவவள் யார்? இவள் தான். இந்த பாரு, பொறுமையா பாரு. இந்த காடு வெறும் 20 விழுக்காட்டு தான் ஆக்சிஜனை உனக்கு தருது. இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை பாருங்கள். இவதான் ப்ளூ கிரீன் ஆல்கே, தமிழ்ல நீல பச்சை பாசி. இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு. அதுல பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி. இதில் இருந்துதான், இங்க பாருங்க, இதில் இருந்துதான் அதிகப்படியான மூச்சு காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் மேல வருது. இந்த 80 விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது. நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க? நம்மளே என்ன, மரம் தான், ஆலமரம், அரச மரம், இந்த காடுகள் இதுல இருந்துதான் நமக்கு வந்து மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் 20 விழுக்காடு தான். ஆனால் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது. நாங்கள் இன்றைக்கு தோற்றிருக்கிறோம், ஆனால் வென்றாலும் நீங்கள் தோல்விகள் தான். எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டை நான் பார்த்தேன். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், ஆனா விட்டு போறதல்ல, எங்களுக்கான வரலாற்றை நாங்க படைத்தோம். நீ நக்கல் பண்ணு, நீ கேலி பண்ணு, கிண்டலடி ராஜா, இதெல்லாம் கவலைப்பட்டு சோர்ந்து போற ஆளுகள்ல நாங்க. எங்கள் பிறப்பே உயரம் தோய்ந்தது. எங்கள் பிறப்பு ஆளாட்டை கேட்டவர்கள் அல்ல என் தாய்மார்களே, ஒப்பாரி ஓலத்தை கேட்டு வளர்ந்தது. கத்தலும் தகரலும் தண்ணீரையும் வளர்ந்தது. இனக்குவியலுக்கிடையே பிரசவிக்க பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள்.